ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மாடு சினையே நிற்கலையா, அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த மாதமே சினை கண்டிப்பாக நின்றுடும், செனை தரிச்சிடும். சரிங்களா? என்னென்னலாம் செய்யணுன்னா, மாடு அதனுடைய சினை அதனுடைய கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா, அதுக்கான நியூட்ரிஷன்ஸை நம்ம சப்ளை பண்ணணும். புரியுங்களா? அது முருங்கை இலையில் இருக்குது. 2வது சோற்று கற்றாழை, 3 முள்ளங்கி. இதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, அதனுடைய மாட்டோட கர்ப்பப்பை வளர்ச்சி நல்லா தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக மாட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு முறை முள்ளங்கி, நம்ம எப்படியும் குக் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணியில் கலந்து போடும் பொழுதும் அதனுடைய டெவலப்மெண்ட் தெரியும். அது போக கூட இல்லாமல் காலையில் ஏர்லி மார்னிங்ஸில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, சோற்று கற்றாழை 2 பீஸ் எடுத்து மாட்டுக்கு வாயில் சாப்பிட கொடுக்கணும். அதுக்கப்புறம் முருங்கை இலை 2 கொத்து, இது எல்லாமே முள்ளங்கி, இது எல்லாமே ரொட்டேஷனாக நம்ம கொடுத்துட்ருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, அதனுடைய சினைத்தன்மை அதிகரித்து சீக்கிரமாகவே மாடு என்ன பண்ணும், திரும்பும். மாடு திரும்பும்போது உங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, தொடர்ந்து அந்த நாள் முழுக்க கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாடு திரும்பியிருக்கு, அது ஏதுவாக இருக்குது, அதனுடைய கர்ப்பப்பை வளர்ச்சி அந்த மந்த் அது திரும்பியிருக்குன்னு தெரியணும்னு சொன்னால் அது கத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைக்காட்டி இன்னொரு மாட்டு மேலே போய் ஏறும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஏன்னா நானும் பசுமாடு வளர்த்துட்ருக்கேன். என்னுடைய மாட்டுக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ என்னுடைய பசுமாடு ஒரு 20 டேஸ் ஆகுது, கன்று ஈன்று நல்லா இருக்குது, பெண் கன்று போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கத்தின 2 டேஸ் அந்த சமயத்திலே நம்ம போட்டால் தான் அதனுடைய கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கும். அதுக்காக தான் அது கத்தும் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆச்சுன்னா கர்ப்பப்பை க்ளோஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்திலே டாக்டருக்கு கூப்பிட்டு நீங்கள் டியூப் போட்டு, அதுக்கப்புறம் டியூப் போட்டதுக்கப்புறம் வெயில் அதிகம் விடக்கூடாது. 10 o'clock அது மேய போகுதுன்னா தோட்டத்தில் பிடிச்சிட்டு நிழலில் கட்டிடணும். முதுகு மேலே 1 பக்கெட் 2 பக்கெட் தண்ணினால் குளிர்ச்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கணும். வெயில் சமயத்தில் முதுகு மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பாடி ஹீட் போய் அந்த சினையை எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் பாதுகாக்கும். இதெல்லாம் அவுட்டராக நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான கருத்துக்கள். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டோ அப்படி இல்லை இன்னும் ஏதாவது மாற்றம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.